சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு அவ்யக்த முரளி பார்க்கிறோம். 1/11/1970 முரளி. பாப் சமான் ஆகிறதுக்கான யுக்தி. பாபாக்கு சமம் ஆகிறதுக்கான யுக்தி. செம பவர்ஃபுல்லா, அவ்யக்த முரளியே பவர்ஃபுல்லா தான் இருக்கும். 1970s வர எல்லா முரளியுமே பயங்கரமா இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம் சிஸ்டர். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது என்பதின் பிரத்யக்ஷ நிரூபணத்தை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிமையாக பாடப்பட்டதின் சாகார ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் ஒரு அடி முன்னுக்கு வருகிறார்கள் என்றால் தந்தை 1000 மடங்கு அதிகமான தூரத்தில் இருந்து எதிரில் வருகிறார். நீங்கள் எத்தனை மைல்கள் தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? பாப்தாதா எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார்? அதிக அன்பானவர் யார்? குழந்தைகளா அல்லது தந்தையா? இதில் கூட தந்தை குழந்தைகளை முன்னுக்கு வைக்கிறார். இப்பொழுது கூட இந்த பழைய உலகத்தில் தந்தையை விட அதிகமாக கவர்ச்சிக்கக்கூடிய பொருள் எது? இது பழைய உலகம் மற்றும் அனைத்து உறவுகள், அனைத்து செல்வங்கள், அனைத்து பொருட்கள் அற்ப காலத்திற்கானது மற்றும் வெறும் பகட்டிற்கானவை என்று தெரிந்த பிறகும் ஏன் மாற்றமடைகிறீர்கள்? ஏன் அவற்றில் ஒட்டி போய் விடுகிறீர்கள்? தன்னுடைய ரகசிய குப்தமான சொரூபம் மற்றும் தந்தையின் ரகசிய சொரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அப்பொழுது தந்தையின் ரகசிய காரியத்தை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். உங்களுடைய சக்தி சொரூபம் வெளிப்பட்டுவிடும். இப்போது ரகசியமாக இருக்கிறது. ஓகே சிஸ்டர். ஸோ பாபா பல வருடங்களாக இந்த விஷயம் சொல்லி இருக்கிறாரு. யாரு ரொம்ப தூரத்துல இருந்து வராரு, யாருக்கு அன்பு அதிகமா இருக்குதுன்ட்டு. அதே மாதிரி தான் இதை பார்க்கும்போது தான் தெரியுது, ஆரம்பத்துல இருந்தே பாபா அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. ஸோ தைரியம் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுடைய உதவி இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா என்ன விதினா, முதல்ல நம்ம தான் முதலடி எடுத்து வைக்கணும். அதான் விதி. அந்த விதிப்படி தான் கடவுளுடைய உதவி கிடைக்கும். ஸோ அதற்கான சாக்கார ரூபத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு அடி தான் குழந்தைங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? பரந்தாமத்துல இருந்து வர்றது கம்பேர் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சது ஒரு அடி தான். ஆனா 1000 மடங்கு தந்தை வந்திருக்கிறார், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறார். ஸோ அதான் கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து பெருசா வந்திருக்க முடியும்? அமெரிக்கால இருந்து வந்திருப்பீங்களா? ஆனா பாபா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறார் இல்லையா? ஒருத்தர் சூக்ஷ்மோதனத்துல இருந்து வந்திருக்கிறாரு, ஒருத்தர் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறார். அப்ப யார் அதிக அன்பானவர், குழந்தைங்களா தந்தையா? ஆனாலும் குழந்தைங்கள தான் பாபா இதுலயுமே முன்னேற்றுறார். இப்ப கூட இந்த பழைய உலகத்துல பாபாவை விட கவர்ச்சிக்கக்கூடிய பொருள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே அல்ப காலத்துக்கான விஷயம்தான், சும்மா பகட்டு, வெளிப்பகட்டு தான் அப்படின்னு தெரிந்தும் ஏன் உங்க புத்தி அங்க போகுது? அதை தான் கேட்கிறார். ஏன் போய் போய் ஏமாறுறீங்க? திரும்ப திரும்ப சொல்றேன், அது அங்க ஒண்ணும் கிடையாது, அது காணல் நீரு. அந்த பொன்மானை கண்டு சீதை ஏமாறுற மாதிரி மறுபடி போய் ஏன் ஏமாறுறீங்க? இல்ல, எல்லாமே அல்பகால சுகத்தை கொடுத்தா அல்ப காலம், இல்லாட்டினா துக்கம் தான் கொடுக்கும். மறுபடி போய் ஏன் ஏமாறுறீங்க? ஏன் உங்களுடைய புத்தியை அங்கேயே ஈடுபடுத்துறீங்க? அப்ப உங்களுடைய குப்த ஸ்வரூபம் அதை வெளிப்படுத்துங்க இல்லையா? ஆத்மாவே குப்தமா தான் இருக்குது. தந்தையுடைய குப்த ஸ்வரூபத்தையும் பிரத்யக்ஷம் செய்யுங்க இல்லையா? ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு ஆத்மாவுடைய தெய்வீக குணங்கள். அதுவும் இப்ப மறைஞ்சு இருக்குது. அதை எமர்ஜ் பண்ண வைக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ அதன் மூலமா தான் பாபாவே நம்ம வெளிப்படுத்துறோம். அதான் சொல்றாரு, அப்பதான் தந்தையின் குப்த காரியத்தை பிரத்யக்ஷம் செய்ய முடியும்ன்றார். ஆக்சுவலா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் கடவுளை மட்டும் திட்ட மாட்டாங்க. அந்த பூசாரி
பாதிரியார் இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா உடனே அதை பெருசா படம் பிடிச்சு காட்டுவாங்க. பாரு இவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது. கடவுளை வெளிப்படுத்தணும்னா வெளிப்படுத்துறவங்க பக்காவா இருக்கணும்னு தெரியுது. இல்ல கரெக்ட். நம்மள பிடிப்பாங்கன்னு தெரியுது. ம். சோதிப்பதற்காகவே வருவாங்கன்னு சொல்றார். அப்ப எவ்வளவு பக்காவா இருக்கணும். இயேசு கேட்கிறார், உன்னால என் மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? ஸோ அப்பதான் அதாவது கடவுள் கொடுக்கிற போடா இதெல்லாம் பைபிள்லே இருக்குது, இதெல்லாம் குரான்லே இருக்குது, நீ படிச்சிருக்கிறியா? இப்படி கேட்பாங்க. கீதையில இல்லாததா அப்படிலாம் கேட்பாங்க. கரெக்ட் தான். ஆனா அந்த குணத்தை மாத்துறது இருக்கு பாருங்க. பாதிரியார்கள் சண்டை போடுறாங்க. அந்த முஸ்லிம் இமாம்கள் சண்டை போடுறாங்க. விவாதம் பண்றாங்க. கீதா உபதேசம் பண்றவங்க டென்ஷன் ஆகி பேசுறத பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய குணம் அப்படி மாறாம கடவுளை மட்டுமே அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும்பொழுது தான் இவங்களுக்கு கடவுள் தான் நடத்துறாங்கன்னு அவங்க ஏத்துக்குவாங்க. ஒருத்தர் இல்ல, அத்தனை பிரம்மகுமாரியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒருத்தர்னா சரி அவருடைய குணம் நல்லா இருக்குதுன்னு நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் கடைசியில ஃபில்டர் பண்ண போறோம்னு பாபா சொல்றாரு இல்லையா? கொஞ்சம் அரைகுறையா இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிடுவார். சென்டருக்குள்ளேயே வர முடியாத மாதிரி பண்ணிடுவார். இப்ப சென்டருக்குள்ள இருக்கிற பாதி பேர் வெளியில வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே ஏதோ பிரச்சனைனால வெளில வருவாங்க. ஸோ அது எதுக்காக நடக்குது அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்னா, பிரம்மகுமாரிகள்னு அவங்க சொல்லிக்க மாட்டாங்க வெளில வந்த பிறகு. அப்ப பிரம்மகுமாரிகள்னு யாரு சொல்லிக்கிறாங்களோ அவங்களுடைய குணம் ஃபுல்லா சிவபாபாவுடைய குணம் மாதிரியே இருக்கும். அப்பதான் சிவபாபா வெளிப்படுத்த முடியும். அந்த குழு ரூபத்தில்னு பாபா சொல்லுவார் அடிக்கடி. குழு ரூபத்துல வெளிப்படுத்தணும். அதனாலதான் குழு ரூபத்துல அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்டர்நேஷனல் யோகா அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. எல்லாரும் அதே பாயிண்டே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது ஒரு மிலிட்ரி கமாண்டர். நமக்கு நிறைய விஷயம் தெரியும், பாபா சொல்லியிருக்கிறாரு. ஆனா மிலிட்ரி கமாண்டர் அந்த நேரம் உங்களை அட்டென்ஷன் சொல்றாரு. ஸ்டாண்டிட்டிஸும் அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அதனால அட்டென்ஷன் சொல்லும்போது ஸ்டாண்டிட்டிஸ்ல இருக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அப்ப இது மிலிட்ரி கமாண்டர், பாபாவுடைய கமாண்ட் அது. அந்த நேரம் நீங்க இந்த சொரூபத்துல தான் இருக்கணும். எப்ப ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற அத்தனை பாபா குழந்தைங்களும் ஒரே எண்ணத்துல இருக்கிறீங்களோ அப்ப உலக அழிவு தொடங்கிடும்ன்ற. அப்ப பாருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பாபாவுடைய குப்த ரூபத்தை அப்பதான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவர் உடம்பில்லாம வந்திருக்கிறாரு. அப்ப அவரை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவரு சொல்ற காரியத்தை சொல்லலாம். ஆனா அந்த சொல்ற காரியத்தின் பிம்பமாக நீங்க இருக்கணும். உங்களை பார்த்தால் கடவுள் தெரியணும். அதை வெளிப்படுத்துங்க. அதுல கவனத்தை செலுத்துங்க. வெளி உலக விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டு ஏமாந்துட்டு பாபா கிட்டே புலம்புறது. பாபா சொல்ற விஷயப்படி நீங்க ஒரு ஒரு அடியும் எடுத்து வச்சா பிரச்சனையே கிடையாது. நாம அதை விட்டு வெளியில போயிருப்போம் இல்லையா? அந்த லக்ஷ்மணன் கிழிச்ச கோட்டுக்குள்ளேயே சீதை இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் சிவலிங்கத்தையே தியானம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவங்க அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு தடவையும் சிவனையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னதை மீறிட்டோம். அதுக்கான தண்டனை அதுல இருந்து வெளியிலே வர முடியாம துடிக்கிறோம் பாருங்க. அதான் தண்டனையே. அததான் பைபிள்ல உங்க அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை யாரு பக்கத்திலேயே இருந்தா கூட நீங்க அந்த நரக தீயில் வேவதுல இருந்து உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு இருக்கும். பாபா சொன்னதை மீறினதுனால வரக்கூடிய தண்டனை அது ஒண்ணும். உங்களுடைய அப்பதான் உங்களுடைய சக்தி சொரூபம் பிரசித்தியாகும்ன்றார் இல்லையா? காமத்துல சின்ன சலனமாகல, கோபத்துல சலனமாகல. அந்த ஒரு தீ அது, நெருப்பு அது இல்லையா? அக்னி பரீட்சை. நாம தான் அந்த சீதை. காமம்ன்ற நெருப்பு வரும், எரியாம அப்படியே வெளில வருவோம். கோபம்ன்ற நெருப்பு வரும், எரியாம வெளில வருவோம். பற்றுன்ற நெருப்பு வரும், எரியாம வெளில வருவோம். பேராசை, அகங்காரம் அப்படி வெளியில வர்றதுதான் சக்தி ரூபம் இல்லையா? சக்தியா நீங்க இருக்கிறீங்க.
அங்கேயே என்ன சொல்லுவாங்க சீதையே, நான் ராமரை தவிர வேற யாரையும் நினைக்காதது உண்மையாக இருந்தால் இதை ஆமா. கடப்பேன்னு சொல்றாங்க. அதுதான். ஆ. அப்ப பாபாவை தவிர எந்த நினைவும் இல்லாட்டினா தான் இந்த தீயை கடக்க முடியும். இப்ப அந்த சக்தி ஸ்வரூபமே குப்தமா இருக்குது. ம். படிங்க சிஸ்டர். ஒரு வார்த்தையை மட்டும் நினைவு வைத்துக் கொண்டீர்கள் என்றால், தன்னுடைய குப்த ரூபத்தை நடைமுறையில் கொண்டு வர முடியும். அது எந்த ஒரு வார்த்தை? அந்தர், வித்தியாசம் என்ற வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தையில் 2 ரகசியங்களும் வந்து விடுகின்றன. அந்தர் வித்தியாசத்தையும் குறிப்பிடுகிறது மற்றும் உள்ளே இருப்பதையும் குறிப்பிடுகிறது. எப்படி அந்தர்முக் மற்றும் அந்தர்யாமி, உள்நோக்கு முகம் உள்ளே இருப்பதை தெரிந்து கொள்வது என்று கூறுகிறீர்கள்? அப்படி அந்தர் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. அந்தர் என்ற வார்த்தை நினைவு வருவதினால், ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலும் இது உயர்ந்ததா அல்லது இல்லையா என்ற வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். 2வது உள்நிலையில் இருப்பதனால் அல்லது உள் சொரூபத்தில் நிலைத்திருப்பதனால் உங்களுடைய ரகசிய சொரூபம் பிரத்யட்சமாகிவிடும். ஒரு வார்த்தையை நினைவு வைத்துக் கொள்வதினால் வாழ்க்கையை மாற்ற முடியும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நேரத்தின் வேகத்தின்படி உங்களுடைய கால்கள் பூமியில் இருக்கக்கூடாது. எந்த கால்கள்? எதன் மூலமாக நினைவு யாத்திரை செய்கிறீர்கள்? பரிஷ்தாக்களின் கால்கள் பூமியில் படுவதில்லை என்ற பழமொழி இருக்கிறது இல்லையா? அப்படி இந்த புத்தி பூமி அதாவது இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து இப்பொழுது விலகி சென்று விட்டது என்றால், பிறகு எந்த ஒரு பொருளும் கீழே இழுத்து கொண்டு வர முடியாது. பிறகு இயற்கையை அடிமையாக்குபவர்களாக ஆகிவிடுவீர்கள். இயற்கையின் அடிமையாக்குபவர்களாக ஆக மாட்டீர்கள். சூப்பர் சிஸ்டர். பாபா சொல்றாங்க, அந்த ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த குப்த ரூபம், சக்தி ரூபம் வந்து பிரத்யக்ஷ ரூபமா தெரியும், வெளியில தெரியும் சக்திசாலின்ட்டு. ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. எவ்வளவு ஈஸியா கொடுக்குறாரு பாருங்க. அதாவது அந்த காக்கும் தெய்வம் காளி சீரியல்ல பாத்தீங்கன்னா, சிவனை விட்டு தனியா போவாங்க. அப்ப சிவன் சொல்லுவாரு பார்வதி கிட்ட, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதை பாரு அப்படின்ட்டு வில்வ இலையை கொடுப்பார். அது ஞானம் தான். அப்ப ஞானத்துடைய ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட நீங்க வெளில வந்துடுவீங்க. அப்படி ஒரு பாயிண்ட் இன்னைக்கு சொல்றார். அந்தர், ஹிந்தி வார்த்தை. அந்தருக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒண்ணு இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு அந்தர்ன்னுவாங்க. இன்னொன்னு அந்தர் அப்படின்னும்போது உள்ளே, அந்தர் ஜாவோ, உள்ளே போ அப்படின்னுவாங்க. ஸோ அதை வச்சு பாபா கூட அந்தர்முகி அந்தர்யாமின்னு சொல்லுவார். அந்தர்முகினா உள்நோக்கு முகம், அந்தர்யாமினா உள்ளுக்குள்ள இருப்பதை அறிந்தவன், மனதுக்குள்ள இருப்பதை அறிந்தவன், அப்படி அர்த்தத்துல வருது. அப்ப இந்த அந்தர்ன்ற இந்த 2 அர்த்தமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, வார்த்தை ஒண்ணு எவ்வளவு ஈஸி படுத்தி சொல்றாரு பாருங்க. ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோடைய 2 அர்த்தம் வருது இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலம் ஒண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் இது உயர்ந்ததா இல்லையான்னு வித்தியாசப்படுத்தி பார்ப்பீங்க இல்லையா? இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு மாலையை வந்து விபீஷ்ணன் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ராமருக்கு கொடுக்கிறார், அது சீதைக்கு கொடுக்குறாங்க. சீதை எடுத்து விபீஷ்ணன் சாரி ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஆஞ்சநேயர் இது வந்து இருக்கிறதுலே விலை உயர்ந்த மாலை தெரியுமா அப்படி இப்படின்னு மகிமை பாடுறாரு விபீஷ்ணன். அப்படியா அப்படின்னு ஒண்ணா எடுத்து பார்த்து தூக்கி தூக்கி கடாசுறாரு. என்ன அவமானப்படுத்துறியா, இது எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்படியா, இதுல என்னுடைய ராமர் இல்லையே, ராமர் இல்லாத எதுவுமே உயர்ந்தது கிடையாது அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த நெஞ்சை கீழ்ச்சி காட்டுறாரு. அப்போ உன் இதயத்துல மட்டும் ராமர் இருக்காரான்ட்டு. அப்ப இங்க என்னன்னா, இறைவன் கொடுக்கிறது ஸ்ரீமத், உயர்ந்த வழி. அப்ப உயர்ந்த வழிப்படித்தான் இருக்குதா அல்லது சாதாரணமா இருக்குதா? இங்க தாழ்ந்த வழி இல்ல, சாதாரணமானதே இருக்கக்கூடாது. அதான் கேக்குற, சிரேஷ்டமானதா இல்லையா, இதை வேறுபடுத்தி பார்க்கிறது. அந்தர்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் சாதாரணமானவனா நடந்துக்கிறேன்னா,
ஜென்ரலா எல்லாரையும் போல ஒரு கணவனாக, மனைவியாக, குழந்தையாக நடந்துக்கிறேனா? இல்ல கடவுளுடைய குழந்தையாக நடந்துக்கிறேனா? இல்ல உங்களுடைய அப்பா, அம்மா கிட்ட நடந்துக்கும்போது, அவங்க குழந்தையா நீங்க நடந்துக்கக்கூடாது. கடவுளுடைய குழந்தையா நடந்துக்கணும். இப்ப 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல பயங்கரமா. ஏன்னா நம்ம இனிஷியலே மாத்தில்ல வந்திருக்கிறோம். அடுத்தது அந்த இருக்க இன்னொரு அர்த்தம் உள்ளே. இப்ப உள்நோக்கு முகம். அதாவது ஆத்ம தீபம் எரிஞ்சுகிட்டு இருக்கா? ஆத்மாவுடைய உண்மையான குணம் இருக்கா? தன்னை பற்றிய மட்டும் சிந்தனை. வெளியில இருக்கிற எதை பற்றிய சிந்தனையும் கிடையாது. அதான் உள்நோக்கு முகம். அப்படி இருக்கும் பொழுது, அந்த மனநிலையில இருக்கும் பொழுது, அதாவது ஆத்மஸ்வரூபத்துல இருக்கும் பொழுது, உங்களுடைய குப்த ஸ்வரூபம் பிரத்யக்ஷமாயிடும். இல்ல எப்படி ஒரு தீபம் போட்ட உடனே இருட்டான இடம் வெளிச்சமாகுதோ, அது மாரி ஆத்ம தீபம். அதுல நினைவு ஆத்ம தீபத்திலேயே உங்க கவனம் இருந்தா, ஆத்மாவுடைய குணம் மறைஞ்சு இருக்குது இல்லையா? அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த தெய்வீக குணம். அதான் பாபா சொல்றாரு, ஒரே ஒரு சொல்ல தான் ஞாபகம் வைக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையே மாறிட முடியும். இன்னைக்கு ஃபுல்லா இதே பயிற்சி பண்ணணும். அந்த ஒரு சொல் என்ன? அந்த ஒரு சொல் என்ன? வாழ்க்கையே மாத்த முடியும்னாரு அந்தர். அப்ப டைம் இப்ப வேகமா போகுது. இந்த நேரத்துல பாபா அடிக்கடி சொல்லுவாரு, நடக்கிற டைம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப பறக்கிற டைமு. அதுதான் ஆஞ்சநேயர் கடைசியில பறக்கிறதா காட்டுறது. அது கதைப்படி ஒரு சக்தி அவருக்கு அப்பதான் வந்துச்சு, அப்படி இப்படின்னு காட்டுறாங்க. ஏன்னா, அது கடைசி நேரம். அப்ப கூட பறந்து போகும்போது ஒரு மலை சொல்லும், என் மேல உட்காந்து சஞ்சீவி. இளைப்பாறி விட்டு போங்கன்ட்டு. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லன்னுவாரு. ஸோ அதனால பறக்கிற நேரம் இது. அப்ப இப்ப இந்த கால பூமியிலே வைக்கக்கூடாதுன்றார். எந்த கால? எதன் மூலம் நினைவு யாத்திரை செய்றீங்களோ அந்த கால். எதன் மூலம் நினைவு செய்றோம்? புத்தியின் மூலமா செய்றோம். அப்ப பூமியில வைக்கக்கூடாதுன்றது தேக உணர்வு அல்லது கலியுகத்தின் எந்த விஷயமும். அதை பற்றி சிந்தனை பண்ற டைம்ல முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்பதான் பறக்கிறது. இங்க இருக்கிற எதையும் நீங்க நினைக்கலனாலே பறக்கிறது தான். அவ்யக்த ஃபரிஸ்தானாலே அதான் அர்த்தம். இங்க இருக்கிற எதையுமே நினைக்காம இருக்கிறது. அதனாலதான் ஃபரிஸ்தாக்களின் கால் பூமியில படாதுன்னுவாங்க. அவங்க தேவதையின் கால் பூமியில படாதுன்றுவாங்க. தேவர்களின் காலு. ஸோ அது நம்முடைய மகிமை. இங்க இருக்கிற எதை பற்றியும் நினைக்கல. அதாவது உடம்பு இங்க தான் இருக்கு. ஸ்தூலமான கால் இங்க தான் இருக்குது. ஆனா சூக்ஷ்மமான காலாகிய இந்த புத்தி, இந்த கலியுகத்தின் கவர்ச்சியிலிருந்து, இந்த இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருக்குது. அத இங்க இருக்கிற எந்த பொருளும் கீழ எடுத்துட்டு வர முடியல. எவ்வளவு சூப்பர் இல்லையா? கீழ கொண்டு வர முடியாது. ஸோ இது மம்மா சரீரத்தை விட்டுட்டு அடுத்த நாள் வராங்க. தாதி உடம்புல வராங்க. அப்ப மம்மா கேட்கறாங்க, அந்த அனுபவத்தை பற்றி கேட்கறாங்க. அப்ப மம்மாவுக்கு கேன்சர் அந்த அந்த இதனால இறந்தாங்க இல்லையா? அப்ப நான் உடலை விடும்பொழுது, சுத்தி இருந்தவங்களும் கத்துனதெல்லாம் என் காதுல விழுந்தது. அதாவது எனக்கு கேட்டுச்சு. ஆனா, எனக்கு இந்த உடம்புல வர விருப்பம் இல்ல. அதனால நான் பறந்துட்டேன். இதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. சுத்தி நடக்கிறது அதுதான் அங்க சீதைக்கு ராமர் சவுண்ட் கேட்ட உடனே அவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ராமருக்கு சீதை சவுண்ட் கேட்ட உடனே மயங்கி விழுந்துருவாங்க. அது ஆக்சுவலா ராவணன் பண்ற வேலை அது. நிஜமாவே அங்க இருக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் கனவுல கூட நீங்க ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு அதுக்கு தான் சொல்றாரு. எந்த கவர்ச்சி, பற்று எதுவும் புடிச்சு இழுக்கக்கூடாது. இழுக்க முடியக்கூடாதுன்ற. எந்த ஒரு பொருளும் உங்கள கீழ இழுக்க முடியாத அளவுக்கு பறக்கணும்ன்றார். அப்பதான் நீங்க இயற்கையை அடிமைப்படுத்துபவர்ன்னு அர்த்தம். இயற்கைக்கு அடிமையானவரா இருக்க மாட்டீங்க. சோ இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வைக்கிறதன் மூலம் வருது. உயர்ந்த காரியத்தை மட்டுமே செய்றோம். இத நேத்து கூட சொல்லியிருந்தாரு சாக்கார் முரளியில பாபா. சரளத்தன்மை, மகான் தன்மை,
சகிப்புத்தன்மை. இந்த 3ம் இருக்கணும். 1 கூட குறையக்கூடாது. அந்த மகான் தன்மைன்றதும் முக்கியம். அப்ப நமக்கு துக்கமே வராது இந்த 3ம் இருந்துச்சுன்னா. ஸோ ஏன்னா வேகம் பறக்குது. பாருங்க அந்த வேகத்த வச்சு ஐயோ! டைம் எவ்வளோ ஸ்பீடா பறக்குதுப்பான்ட்டு அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க. ஒரு வேலைய செய்ய உட்காருவாங்க. என்னடா அதுக்குள்ள டைம் இப்படி பறக்குது. அந்த மாதிரி எல்லையற்ற கடிகாரத்தில டைம் பறக்குது. அதனால இப்ப நடக்கிற டைம் இல்ல, பறக்கிற டைமு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ காலு படக்கூடாது. புத்தி படக்கூடாது. எதுவும் என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் கலியுகத்துக்கு நான் நெருப்பு வச்சுட்டேன். இல்லையா? பிணத்துக்கு நெருப்பு வச்சு திரும்பி பார்க்காம போறது அதுக்கு தான். அந்த ஒரு வைராக்கியம். அது அம்மாவா இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க, அ ஏன் பெத்த குழந்தையா கூட இருப்பாங்க. அந்த நேரம் நெருப்பு வச்சுட்டாங்கன்னா திரும்பி பார்க்காம போவாங்க. இல்லையா? அந்த வைராக்கியம் இருக்கணுன்றார். ஏன் அது எப்படி முடியுது அவங்களாலன்னா, அவங்களுக்கு தெரியுது இல்லையா? அது வெறும் உடம்பு தான். உயிர் போயிடுச்சுன்னு தெரியுது. அதனால அவங்களால போக முடியுது. அதே மாதிரி நாம வெறும் ஆத்மா தான். எல்லா ஆத்மாவும் மேல போயிடும்னு தெரியும். அதனால இங்க இருக்கிற எதன் மீதும் பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்றார். படிங்க சிஸ்டர். விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து உயரே அதன் ஈர்ப்பிலிருந்து விலகி செல்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதேபோல் அமைதியின் சக்தி மூலமாக இந்த இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது ஆதாரமாக எடுத்துக் கொள்வது. அப்படி இருக்கட்டுமே அன்றி, இயற்கை எப்பொழுது விரும்புகிறதோ அப்பொழுது அடிமையாக்க வேண்டாம். எனவே அந்த மாதிரியான நிலை எவ்வளவு ஆகியிருக்கிறது? இப்பொழுது உடன் செல்வதற்காக பாப்தாதா சூட்ச்ம வதனத்தில் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவும் எதுவரை? நம்முடைய வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் இல்லையா? எனவே இப்பொழுது விரைவாக தன்னை உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கச் செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். உடன் செல்ல வேண்டும், உடன் இருக்க வேண்டும், மேலும் பின்பு உடன் ராஜ்யம் செய்ய வேண்டும் இல்லையா? உடன் இருப்பது எப்படி ஏற்படும்? சமமாக ஆவதினால். சமமாக ஆகவில்லை என்றால் உடன் இருப்பது எப்படி முடியும்? இப்பொழுது உடன் பறக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும். இதை நினைவில் வைத்தீர்கள் என்றால் விரைவாக தன்னை சமமாக்க முடியும். இல்லை என்றால் கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டுவிடும். உடன் இருப்போம், உடன் செல்வோம், மேலும் கூடவே ராஜ்யம் செய்வோம் என்பது உங்களுடைய உறுதிமொழிதான் இல்லையா? ஸோ அதனால இயற்கையை நாம அடிமைப்படுத்தணும். இயற்கை நம்மள அடிமைப்படுத்தக்கூடாது. ஸோ அதோடைய நினைவு தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த முருகனோட ஃபர்ஸ்ட்டு அந்த மயில் சண்டை போடும். ஒரு அரக்கன் அது. அடிமை ஆக்குன பிறகு அது மயிலாக மாறிடுது. தனக்கு வாகனமா ஆயிடுது. அதாவது தான் சொல்றத கேட்குது. மனமே முருகனின் மயில் வாகனம். அது கரெக்ட்டா எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னு தெரியல. ஸோ மனதை தான் தன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர்றது. அப்ப இயற்கைக்கு அடிமையானவர்களா இருக்க மாட்டீங்க. இல்ல இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் அடிமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். இதை ஏன் விடணும்னா, அம்மா சொன்னாங்களே, இன்னும் நீங்க அடைய போற பொக்கிஷத்த கம்பேர் பண்ணும்போது பண்ற முயற்சியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எப்படி விஞ்ஞானிகள் பூமியில இருந்து விலகி போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்ப நம்ம ஜெனரல் வீடியோ கூட அத பத்தி தான் போட்டோம். மார்ஸுக்கு போகணும்னு எலான் மஸ்க் ட்ரை பண்றாரு. இந்த பூமிய விட்டு போகணும். ஸ்பேஸ்லயே இருக்கணும். என்னென்னமோ முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி நாம இந்த பூமியின் கவர்ச்சியிலிருந்து விலகி போறோம். பூமியில தான் இருக்கோம். பட் இங்க இருக்கிற கவர்ச்சியிலிருந்து விலகி போறோம். எப்படி? அமைதியின் சக்தியினால விலகி போறோம். அப்ப அமைதி சக்தியினால அதுதான் முக்கியமான விஷயம். பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அமைதியா இருக்க முடியுதா? அப்படி இல்லன்னா, அந்த நீங்க பேசுனது உங்களுடைய கவனத்த புடிச்சு இழுத்துருச்சுன்னு அர்த்தம். டக்குன்னு அப்படியே அமைதியாக முடியணுன்றார். அப்படிப்பட்ட அமைதி சக்தியின் மூலமாகத்தான் எப்ப தேவையோ அப்ப நீங்க இயற்கையின் ஆதாரத்த, அதாவது உடம்ப எடுப்பீங்க. எடுத்து காரியம் செய்றதுக்காக.
அல்லது எதா இருந்தாலும் சரி. வேற ஏதாவது ஒரு சாதனங்கள பயன்படுத்துறது எல்லாமே. பிறகு இந்த இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லையா? டக்குன்னு எடுக்குறோம், டக்குன்னு விட்டுடணும். அதைப் பற்றி சிந்தனையே இருக்கக்கூடாது அடுத்தது. அப்படி இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சொர்க்க பரந்தாமத்துல ஆத்மாக்கள் எல்லாம் எதைப் பற்றிய சிந்தனையும் இல்லாம இருக்குது. அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு போயிருக்குது. இத ஐயோ! அத நெனச்சாலே ம் ப முடியாதுன்ற அளவுக்கு மேல போயிருக்குது. ஆனா நம்ம முயற்சி செய்து மறக்கிறோம். ஆ அப்ப இந்த இயற்கையின் கவர்ச்சியிலிருந்தும் விலகி இருக்கணும். இல்லையா? நீங்க நினைத்தால் இயற்கையை எடுக்கணுமே தவிர, இயற்கையை நினைத்தால் உங்கள ஆட்டி வைக்கக்கூடாது. அப்ப நீங்க அதுக்கு அடிமையாகிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லையா? இயற்கை எனக்கு அடிமை. நான் அதுக்கு அடிமை கிடையாது. அப்படி இருக்கணும். இல்லையா? குதிரை மேல போறவன் தான் டிசைட் பண்ணணும், குதிரை எங்க போணுன்ட்டு. குதிரை டிசைட் பண்ணக்கூடாது. இல்லையா? அப்படியே இருக்கணும். ஆனா இயற்கைக்கு அடிமையாகிறது அதான் அர்த்தம். இல்லையா? 5 புலன்களும் தன் இஷ்டத்துக்கு நம்மள இழுத்துட்டு போகுதுன்னா, ஆக்சுவலா ஒரு எம்ஜிஆர் பாட்டுலயே இது வரும். "கண் போன போக்கிலே கால் போகலாமா?" ஆ அப்படியே வரும். இல்லையா? அப்ப கண்ணு அவன ம இழுத்துட்டு போயிடுது. கண்ணு, காலு எல்லாமே அவன இழுத்துட்டு போயிடுது. கடைசியில மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்ட்டு வரும். அப்ப அங்க மனிதன்னு சொல்லப்படுறது ஆத்மாவ சொல்லப்படுது. இல்லையா? ஆத்மா போகக்கூடாது. ஸோ அதனால அந்த மாதிரி மனநிலை எந்த அளவுக்கு உருவாகி இருக்குது. நீங்க நினைக்கிறத அதுதான் அந்த கிருஷ்ணர் 5 குதிரைய புடிச்சிட்டு இருப்பாரு இல்லையா? அந்த கீதா உபதேசம் பண்ணும்போது. அ அப்ப 5 ம். ம். மனம் மனம், புத்தி 5 புலன்கள் ஃபுல்லா தன் கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த அளவுக்கு உருவாயிடுச்சா உங்க மனநிலை? எந்த அளவுக்கு உருவாகி இருக்குதுன்னு கேட்கிறேன். இப்ப பாப்தாதா அதாவது பாப்தாதா கூடவே போறதுக்காக சூக்ஷ்மவதனத்தில் தன்னுடைய காரியத்த செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா, இதுவும் எதுவரைக்கும்? இல்லையா? நம்பள அவர் கூடவே அழைச்சிட்டு போறதுக்காக அவரு சில காரியங்கள பண்றாரு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. இல்லையா? எப்பவுமே போயிட்டே இருக்காது. தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா, முடிவுன்னு ஒண்ணு இருக்குன்ற மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. கடைசி வரைக்கும் பாப்பா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார். அப்படி இருந்தா தான் எல்லாரும் வந்துருவாங்களே சொர்க்கத்துக்கு. இல்ல கடைசியில டைம் கொடுத்தா அதாவது கடைசி நேரத்துல எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைப்பாங்க எல்லாரும். பாபா குழந்தைங்க உட்பட. அப்ப அவ்வளவுதான் டைம் முடிஞ்சிருச்சு. அப்படின்ட்டு நாங்க திருப்பதியில ஜருகண்டி ஜருகண்டின்றாங்கல்ல, அதே மாரி நமக்கும் ஜருகண்டி ஜருகண்டி தான். ஸோ அதனால உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போகணும். அதுக்காக ரொம்ப வேகமாக அந்த உயர்ந்த ஸ்திதியில நிலைச்சிருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. இல்ல அங்க உயர்ந்த ஸ்திதின்றது என்னது? இங்க இருக்கிற எதுவுமே கவர்ந்து இழுக்கக்கூடாது. அதுதான் உயர்ந்த ஸ்திதி. அத எடுத்துட்டு வாங்க. இல்லையா? கோயில்ல சாமி அந்த ஊர்வலம் வரும் இல்லையா? எல்லாரும் அந்த சாமிய பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த சாமி யாரையும் பார்க்கறது கிடையாது. அதனால தான் அது சாமி. இல்லையா? அப்ப எல்லாரையும் கவர்ச்சிக்கிற மூர்த்தி அது இருக்குது. நாம கவரப்படுறோம். ஸோ அப்படி கவர்ச்சிக்கிற மூர்த்தியா நாம மாறணும். ஸோ அதுதான் பாபா கேட்கிறார். சீக்கிரமா அந்த நிலைய அடைங்க. அதுதான் உயர்ந்த ஸ்திதி. அதுதான் நம்மளுடைய லட்சியம். இல்லையா? பொன்மான் போகுது, இது போகுது, அது போகுதுன்னு மைண்ட் போகக்கூடாதுன்றது தான் அங்க ராமாயணமே. அப்படி உயர்ந்த ஸ்திதியில நிலைச்சிருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்படியே பிரம்மா பாபா சொல்லியிருக்காரு. எல்லாமே சொல்லியிருக்கிறார். அத அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். இல்ல அவரு சொல்றாரு, மதிய நேரம் தமோ பிரதானமா இருக்கும். நைட்டு 9 மணிக்கு மேல தமோ பிரதானமா இருக்கும்.
ஸோ அப்ப அந்த டைம் தூங்கிடணும். அந்த டைம் முயற்சி பண்றது வேஸ்ட்டுன்னே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா, அதோடைய பவர் அதிகமா இருக்கும். தமோபிரதான சக்தியுடைய பவர் அதிகமா இருக்கும். அப்ப காலையில தமோபிரதான சக்தி எல்லாம் தூங்கிடும். 4 மணிக்கு. அந்த நேரம் எழுந்திரிச்சு ப வலிமையாகுங்கன்றார். அவர் அனுபவப்பட்டு சொல்றார். அதனால நாம பாபா கூடவே போகணும். பாபா கூடவே இருக்கணும். கூடவே ராஜ்யமும் பண்ணணும். அதானே நம்ம லட்சியம். அது எப்படி நடக்கும்? பாபா கூடவே இருக்கணும்னா கூட அது எப்படி நடக்கும்? சமமா ஆனாதான் நடக்கும். இல்லையா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னா கூட, அவனுக்கு சமமா தான் பார்ப்பாங்க. இல்லையா? அது மாதிரி பா அப்ப பாபா கூட இருக்கணும்னா, பாபாவுடைய துணைவின்னு அர்த்தம். இப்ப பாபாவுக்கு சமமா இருக்கிறவங்க தானே துணைவியா இருக்க முடியும். சமமா ஆகலன்னா, எப்படி அவர் கூட இருக்க முடியும்? எப்படி அவர் கூடவே போக முடியும்? இப்ப கூடவே பறக்கணும். பிரம்ம பாபா பறந்துகிட்டு இருக்கிறாரு மேல. நாம கீழ நடந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி கூட போ முடியும்? நம்மளும் கூடவே பறக்கணும். கூடவே இருக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான், உங்கள வேகமா அவருக்கு சமமா ஆக்கிக்க முடியும்ன்றார். ம். இல்லையா? அந்த ஒரு பாட்டு ஒண்ணு கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். ஏதோ ஒரு அண்ணன், தங்கச்சி பாட்டு வரும். இது நம்ம பாபா பாபா தானே நமக்கு அண்ணன். பிரம்ம பாபா தான் நமக்கு அண்ணன். இல்லையா? அவரு கூட பொறக்கணும். இதான் நம்மளுடைய லட்சியம். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப அவருக்கு மனைவி மட்டும் இல்ல, தங்கச்சி கூட அவருக்கு சமமா இருக்கிறவங்க தான் தங்கச்சியா பொறப்பாங்க. ஃப்ரெண்டு கூட அவருக்கு சமமா இருக்கிறவங்க தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கலியுகவாசி. இவங்கள திருப்திப்படுத்த நினைச்சா நாம எப்படி அவங்கள ஆக முடியும்? சத்தியுக வாசி ஆக முடியும். அதனால தான் கலியுகத்து ம். மரியாதையெல்லாம் தூக்கி கடாசுங்கன்னு அம்மா கூட சொல்லியிருப்பாங்க. இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். உயர்ந்த பதவி அடையணும். ஸோ அதனால சீக்கிரமா உங்கள பாபாக்கு சமமாக்கிக்கணும். இல்லாட்டின்னா, ஸோ அப்படி ஆக்கிக்கிறதுக்கான வழி என்ன? அவர் கூடவே போகணுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னுடைய ஜோடி பறந்துட்டு இருக்கிறார். நான் கீழ நின்னுட்டு இருக்கிறேன். இது நல்லா இல்லையே! இப்ப நானும் பறக்கணும். இல்லாட்டின்னா, அவர்கிட்ட கொஞ்சம் தூரம் ஆயிடுவீங்கன்றார். கொஞ்சம் தூரம்ன்றது பல பிறவிகள் தூரமாயிடும். அதே மாரி அங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற மாரி ஆயிடும். இல்லையா? ஸோ அதனால கூடவே இருப்போம், கூடவே போவோம், கூடவே ராஜ்யம் செய்வோம். அப்படின்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறீங்க இல்லையா? அது படிங்க சிஸ்டர். ராஜ்யம் செய்யும் சமயத்தில் மட்டும் தந்தை மறைந்து விடுகிறார். அதனால் உடன் எப்படி இருப்பீர்கள்? சமம் ஆவதினால். சமநிலை எப்படி வரும்? சாகார தந்தையின் சமமாக ஆவதினால். இப்பொழுது பாப்தாதா என்று கூறுகிறீர்கள் தான் இல்லையா? அவர்களில் சமநிலை எப்படி வந்தது? சமர்ப்பணத்தினால் ஒரு நொடியில் சமநிலை வந்தது. அந்த மாதிரி சமர்ப்பணம் செய்வதற்கான சக்தி தேவையாக இருக்கிறது. எப்பொழுது சமர்ப்பணம் செய்து விடுவீர்களோ, பிறகு தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் அதிகாரம் முடிவடைந்து விடுகிறது. எப்படி யாருக்காவது ஏதாவது பொருள் கொடுக்கப்பட்டு விடுகிறது என்றால், அதன் மீது தன்னுடைய அதிகாரம் மற்றும் மற்றவரின் அதிகாரம் முடிவடைந்து விடுகிறது. ஒருவேளை மற்றவர்கள் ஏதாவது அதிகாரம் வைத்தாலும் கூட, அதை என்னவென்று கூறுவது? இதைத்தான் நான் சமர்ப்பணம் செய்து விட்டேன் என்று கூறுவார். அதேபோல் ஒவ்வொரு பொருளும் முழுமையான சமர்ப்பணம் செய்த பிறகு தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் அதிகாரம் எப்படி இருக்க முடியும்? இதுவரை தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் அதிகாரம் இருக்கிறது என்றால், இதனால் அனைத்து சமர்ப்பணத்தின் குறை இருக்கிறது என்று நிரூபணமாகிறது. எனவே சமநிலை வருவதில்லை. யார் யோசித்து யோசித்து சமர்ப்பணம் ஆகுகிறார்களோ, அதன் விளைவாக இப்பொழுதும் முயற்சி செய்வதில் அதே யோசனை, அதாவது வீணான எண்ணம் தடை ரூபம் ஆகிறது. புரிந்ததா? ஆக்சுவலா இது சமீபமா வந்துச்சு. இந்த வரதானமா வந்துச்சா? இல்ல
அவிக்தமர்ல மறுபடியும் இதே பாயிண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆம், சமர்ப்பண நிலை அப்படின்னு வந்தது. ம். So, பாபா இதுதான் சொல்ற தர்மர். அந்த திரௌபதி கேக்குறது. ம், அவரு தோத்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன உரிமை இருக்கு என்ன பணையம் வச்சு ஆடுறதுக்குன்னு திரௌபதி கேட்பாள்ல மகாபாரதத்துல. கரெக்ட், கரெக்ட். அந்த சூப்பர், சூப்பர், சூப்பர். அதேதான், அதேதான். அப்ப கூடவே இருப்போம், கூடவே போவோம், கூடவே ராஜ்யம் செய்வோம்னு உறுதிமொழி சத்தியம் பண்ணிட்டோம். சத்தியம் பண்ணியிருக்கிறோம். இல்லையா? பாண்டவர்கள் அப்படித்தானே. எல்லாருமே தர்மர் கூடவே தானே இருப்பாங்க. என்ன ஆனாலும். அண்ணன் மட்டும் போட்டோம், நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னா இருக்கிறாங்க. கூடவே இருப்போம். அதுதான் இங்க. நம்ம தான் அந்த பாண்டவர்கள். நம்ம அண்ணன் தான் பிரம்ம பாபா. அவர் கூடவே இருப்போம். ஆனா ராஜ்யம் செய்யற நேரத்துல மட்டும் சிவபாபா குப்தமாயிடுவார். அப்ப எப்படி கூட இருப்பீங்க? சமமா ஆகிறதன் மூலமாக. எப்படி சமமா ஆகிறது? சாக்கார பாபாவுக்கு சமமா ஆகிறதன் மூலம். ஏன்னா அங்க வந்து சிவபாபா வரப்போறது கிடையாது. எப்- இல்லையா? பிரம்ம பாபா தான் வரப்போறார். அப்ப அவருக்கு சமமா ஆகிறதன் மூலமாக நாம அவர் கூடவே இருப்போம். So, பாப்தாதான்னு இப்ப சொல்றோம். சேர்த்து சொல்றோம் வார்த்தைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள சமநிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்படி வந்துச்சு? எப்படி சிவபாபாவுக்கு சமமா பிரம்ம பாபா ஆனாரு? சமர்ப்பணத்தின் மூலமா தான் ஆனார். ஒரு வினாடியில எல்லாம் உன்னிது என்னிது கிடையாதுன்னாரு, சமமாயிட்டார். அதே மாதிரி அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யறதுக்கான சக்தி வேணும். எப்ப சமர்ப்பணம் செஞ்சிட்டீங்களோ, பிறகு அப்ப பாருங்க எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றதுக்கு சக்தி வேணும்ன்றாரு. தைரியம் வேணும். இல்லையா? சமர்ப்பணம் செஞ்ச பிறகு அதன் மீது அதிகாரம் கிடையாது உங்களுக்கு. இல்லையா? ஒரு பொருள வித்துட்டீங்க, ஒரு வீடே வித்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் போய் இது என் வீடுன்னு போய் அதிகாரம் கொண்டாட முடியாது. அந்த மாரி பாபா நீங்க எப்ப சமர்ப்பணம் பண்ணீங்களோ, அப்ப அது அவரோட இதாயிடுச்சு. அப்ப அதன் மீது நீங்க எப்படி வந்து அதிகாரம் பண்ண முடியும்? ஸோ ஒருவேள மத்தவங்க கிட்ட குடுத்த ஒரு பொருள் மேல நீங்க அதிகாரம் வச்சீங்கன்னா, உங்கள என்னன்னு சொல்ல முடியும்? சமர்ப்பணம் செஞ்சுட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் அந்த புத்தியில கூட அது என்னதுன்ற உணர்வு வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றார். அத வச்சு தான் செக் பண்றது. அந்த மார்க் வாங்குறது சமர்ப்பணத்தை வச்சு தான் சமநிலை வருது. எந்த அளவுக்கு நீங்க சமர்ப்பணம் ஆகுறீங்க? சமர்ப்பணம்னா சென்டர்ல சரண்டர் ஆகுறவங்க மட்டும் இல்ல. ஒவ்வொரு பாபா குழந்தையும் சரண்டர் தான். இல்லையா? அவங்க சென்டர நடத்துறதுக்கு நிமித்தமா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ அதனால ஒவ்வொரு பொருளையும் சர்வ சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க. இல்லையா? அனைத்தும் இது அனைத்தும் உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி நீங்க மத்தவங்க மேல அதிகாரம் செலுத்த முடியும்? இல்ல உங்க மேலேயுமே கூட எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? ஏன்னா பாபாவுடைய கட்டளை இல்லாம அந்த கண்ணு பார்க்கக்கூடாது. காது கேட்கக்கூடாது. எஜமானன் எப்படி சொல்றாரோ அப்படிதான் கேட்கணும். அது இஷ்டத்துக்கு போகட்டும் அப்படின்னு நீங்க போக விடுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்படி உங்களுக்கு அந்த மாரி அதிகாரம் இருந்துச்சுன்னா, சமர்ப்பணத்துல குறை இருக்குதுன்னு அர்த்தம்ன்றேன். அப்ப சமநிலை வராது. சமர்ப்பணம் ஆகாம சமநிலை வராது. அப்ப யோசிச்சு, யோசிச்சு சொல்லுவாங்க, சிகரெட்ட நான் நாளைக்கு விடுறேன்னு சொல்றவன் கடைசி வரைக்கும் விட மாட்டான். அப்படின்னுவாங்க. அதே மாதிரி தான் யோசிச்சு வச்சு நாளையிலிருந்து இந்த விகாரத்த விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறவன், கடைசி வரைக்கும் அதே யோசனையிலே இருப்பான். புருஷார்த்தத்திலயும் அதே மாதிரியே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வீண் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். என்னது எதுவுமே கிடையாது. பாபா சொல்லிட்டாரு, நாடகம் கரெக்டா இருக்குது. போற ரூட் கரெக்ட் தான்றார். அப்புறம் என்ன பிரச்சனை?
நீங்க போற ரூட் மட்டும் பாபாவுடைய ரூட்டா இல்லையான்னு பார்க்கணும். அதுவும் முரளியிலே வந்துச்சு இல்லையா? உயர்ந்ததா இல்லையா? அந்தர். இல்ல சமமுரளி ஷார்ட்டா இருந்தாலும் எவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? உள்நோக்கு முகமா இருக்கணும், வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்தர்ன்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாத்தையும் மாத்திடும். கவர்ச்சியில இருந்து விலகிடுவீங்க. கவர்ச்சியில இருந்து விலகி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் உயர்ந்த நிலைன்றாரு. இயற்கையை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைன்றாரு. புத்தி கால் பூமியில இருக்கக்கூடாது அப்படின்னு பறந்துகிட்டே இருக்கணும். பறந்துகிட்டே இருக்கணும்னாரு. இப்ப பாபாவுக்கு சமமாகணும். பாபா கூடவே போகணும்னா அவருக்கு கூட சமமாகணும். ஸோ சமமாகணும்னா சமர்ப்பணமாகணும் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த முரளி பார்க்கலாம். Thank you.